ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு இன்னொரு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிய இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஒருவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டிருக்காரு. அது யார் எதற்கு கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு எதிரான ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சுக்கான டீம் ஸ்குவாடை விட்டாங்க. அதில் நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்த பிளேயர் இருந்திருக்கலாம், எதிர்பார்க்காத பிளேயர் இருந்திருக்கலாம். அது போல தான் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அவர் அணியில் எடுக்கலை. டீம் அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிவ் ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சேடான இமேஜ் ஒன்று போட்டு ட்விட்டரில் போட்டிருந்தார். அதுலேருந்து அவர் என்ன தெரிவிக்கிறாருன்னா, எனக்கு இந்திய அணியில் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போதைக்கு இந்தியன் டீமில் எப்படி சொல்கிறது, அவர் எடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறத விட வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் அவர் கரெக்டாக பயன்படுத்தலன்னு சொல்லலாம். அவர் கொஞ்ச நாள் முன்னே ஒரு ஐபிஎல் முன்னே பார்த்தீங்கன்னா அவர் அந்த இந்திய அணி கான்ட்ராக்ட்லேருந்து இந்த இயரில் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற கான்ட்ராக்ட்லேருந்து அவரை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் லோக்கல் மேட்ச்லாம் விளையாடணும், ரஞ்சி ட்ராஃபிலாம் விளையாடணும்னு சொல்லிட்டு நிறைய அவங்க மேலே ப்ரெஷர் போட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயரும் இஷான் கிஷன் ரெண்டு பேர் மேலேயும் ப்ரெஷர் போட்டாங்க. அது என்னமோ தெரியல, பிசிசிஐ மாதிரி ஒரு கண்ணு வச்சுருக்காங்களோ என்னன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேரையும் ஸ்குவாடில் எடுக்கல. இஷான் கிஷன் ஓகே, அவர் கொஞ்சம் T20 பேட்ஸ்மேன், அவர் எடுக்கல ஓகே. பட் ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஓடி ஆடுவார், டெஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடுவார், நல்ல ஃபார்மில் இருக்கார். இப்போ துலு ட்ராஃபியில் ஒரு 50+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அதனால் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர் அவரையும் பிசிசிஐ எடுக்கல, என்னன்னு தெரியல, ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பட் அவர் ஓப்பனாக கேட்டிருக்காரு. அடுத்த வர சீரீஸ்லேயாச்சும் அவருக்கு வாய்ப்பு தராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வர சீரீஸ் எல்லாமே முக்கியமான சீரீஸுங்க. இப்போ பங்களாதேஷ் அடுத்து முடிஞ்ச உடனே நியூசிலாண்டு கூட ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறோம். ரொம்பவே முக்கியமான டெஸ்ட் மேட்ச். ஏன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தேர்வாகணும்னா அடுத்த வர சீரீஸ் எல்லாமே வின் பண்ணால் மட்டும்தான் இந்திய அணியால் முன்னேற முடியும். அதனால் பங்களாதேஷ் சீரீஸ் முடிஞ்ச உடனே நியூசிலாந்து சீரீஸ் 3 டெஸ்ட் மேட்ச் நம்ம நாட்டில் வரும். அது முடிஞ்சோடனே ஆஸ்திரேலியா கூட ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் வரும். அதனால் தொடர்ந்து இப்போது டெஸ்ட் மேட்ச் காலங்கள் மாரி டெஸ்ட் மேட்ச் வந்துட்டே இருக்குது, அடிக்கடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் அடுத்து வர மேட்செல்லாம் விளையாடணுன்னா கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாடினா மட்டும்தான் இந்திய அணியில் எடுப்பாங்க போல். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டார். சஃப்ராஸ் கான்லாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையாக சஃப்ராஸ் கான் நான் எதிர்பார்க்கல, எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதேமாதிரி அக்ஷித் தீப் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ் தயால் முதல்ல டெபியூட் ஆக போகிற டெஸ்ட் மேட்ச்சில் ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இந்திய அணியில் வர்றது ரொம்பவே அதிசயம். அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி அவருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சே வாய்ப்பு தராங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சீனியர் பவுலர் முகமது சிராஜ் இருக்கார், அப்புறம் பும்ரா இருக்காங்க. அவங்கள மீறி ஒரு கொடுப்பாங்களான்னு தெரியல, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.